ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கிருட்டி ஃப்ரூட்டி என்று சொல்கிற அந்த இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை ஃப்ரூட் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிருட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு பப்பாசிக்காய் தேவை. நிறத்த பப்பாசிக்காய் என்றாலும் பரவாயில்லை, இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கிற பப்பாசிக்காய் என்றாலும் பரவாயில்லை. இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பப்பாசிக்காயை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அதை நாங்கள் 200 கிராம் பப்பாசிக்காய்க்குள்ளே சுண்ணாம்பு 2 கிராம் போட்டு நாங்கள் ஒரு மணித்தியாலம் அதை ஊற விடுவோம். மூடி வைக்கணும், திறந்து வைக்கக்கூடாது ஊற விடக்க. அது பிறகு நாங்கள் அதை வடிச்சிட்டு ஒரு சட்டியில் போட்டு சீனி போட்டு 100 கிராம் சீனியும் போட்டு அடுப்பில் வச்சு அதை நாங்கள் அவிய விடுவோம். அதுக்கு முதல்லையே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதை வேறையாக எடுத்து வச்சுக்கொள்வோம். நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னா அதை வச்சு நல்லா அந்த பப்பாசிக்காய் அவிகிற வரைக்கும் அதை நாங்கள் கொதிக்க விடுவோம். இந்த பப்பாசிக்காயில் இருக்கிற நீரெல்லாம் வெளியில் வந்து சீனியும் சேர்ந்து கசிஞ்சு இப்போ இது நல்லா வெளியில் நிறைய தண்ணி விட்டு அவியும். இதை நல்லா அவிச்சு இது செய்வோம். நாங்கள் அவிஞ்சு நல்லா வரணும், சீனியும் அந்த பப்பாசிக்காயில் இறங்கணும், அது அவியையும் வேணும். அப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு நல்லா அவிச்சு அந்த சீனியோட எசன்ஸ் அந்த பப்பாசிக்காயில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நல்லா அவிச்சிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான ஃபுட் கலர், நாங்கள் இதில் சிகப்பு கலர் சேர்க்குறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமென்று நீங்கள் 2 கலரும் நீங்கள் சேர்க்கலாம். 2 கலர் சேர்க்குறேன்டா நீங்கள் வேறையாக கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு முதல் தரம் சிவப்பு, மற்ற தரம் பச்சை, வேறு கலர்களை போட்டு 2 தரத்தில் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கலர் செய்கிறபடியாக அதுக்குள்ளே சிவப்பு கலர் ஃபுட் கலரிங்க கலந்து அதை நல்லா திரும்பவும் நல்லா கொதிக்க விடுறோம். அதில் இருக்கிற நீர் நல்லா வற்றும் வரைக்கும் அதை நாங்கள் இது செய்து விடுறோம். சரி, இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதில் நல்லா வற்ற விட்டு எடுத்துட்டு அதில் தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு. இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் இதை நாங்கள் இப்போ இது செய்யலாம். அப்போ தண்ணியெல்லாம் வற்றினோடனே நாங்கள் ஏற்கனவே ஒரு எண்ணத்தில் பாத்திரத்தில் சுடுதண்ணி சுட வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சுடுதண்ணிக்குள்ளே நாங்கள் இப்போ இதை போட போகிறோம். சுடுதண்ணிக்குள்ளே இதை போடுறதுக்கு என்னென்ன காரணம்ட்டா, நேரத்தோட ஒரு சுண்ணாம்பு போட்ட ஒரு தண்ணியில் நாங்கள் 1 மணித்தியால் ஊற விட்டோம் தானே, அதுக்குள்ளே இருக்கிற அந்த சுண்ணாம்பு நீர்கள் சில நேரம் இருந்தால் அதை இல்லாமல் போகிறதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ இந்த சுடுதண்ணி அதுக்குள்ளே ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த சுண்ணாம்பு எதுவும் இருந்ததுன்னு சொன்னால் வெளியில் வந்துடும். மிக்ஸ் பண்ணின பிறகு இதை நாங்கள் வடிகட்டுறோம். வடிகட்டி ஒரு வடியை வச்சு வடிகட்டி தண்ணி, அந்த சுடுதண்ணி வேறையாக நாங்கள் செய்த அந்த கலரிங் போட்டு செய்த மிக்ஸ்டு ஃப்ரூட்டி வேறையாக எடுக்கிறோம். அதை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் அதை நாங்கள் வடிகட்டுறோம். வடிகட்டி அதை நல்லா ஒரு தண்ணியும் இல்லாமல் வடிகட்டி நல்லா எடுத்துக்கொள்கிறோம். அதை எடுத்ததுக்கு பிறகு ஒரு தட்டில் இதை நாங்கள் பரப்பி வெயில் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சு காய வைக்கணும். வெயில் நேரடியாக படாமல் காற்றுல இதை காய வச்சா இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி